சங்கீதங்களின் புத்தகம் 118 சங்கீதம் 15 வசனம். 118, 15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுடைய கூடாரத்துல என்ன இருக்கும் என்று சொல்லி நீ சொல்லுவதை பார்ப்போம். நீதிமானுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். வசனத்துல என்ன சொல்லுகிறார்? நீதிமான் யார்? வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதே ரோமர் 5:9 நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இதை பற்றி எழுதும்போது சொல்கிறார், எவர்களை முன்குறித்தார்கள் அழைத்து எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அப்படியானால் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ரட்சிப்பு பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அனுபவம், பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவம், பரிசுத்த ஆவியின் பலத்தோடு தேவனுக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்கிற வாழ்கிற ஒரு அனுபவம். இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நீதிமான்களுடைய கூடாரத்துக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் போது அவங்க பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதனுடைய சந்தோஷம். இந்த விடுவிக்கப்பட்டதனுடைய சந்தோஷத்துக்கு இணை ஈடு வேற எதுவுமே வராது. இந்த உலகத்துல என்ன கொள்ளை பொருள்கள், இந்த உலகத்துல என்ன ஆசை ஐஸ்வர்யங்கள் சேர்க்கப்பட்டாலும் வாங்கினாலும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெற பார்த்தீங்களா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகிறதுக்கு ஈடா எதுவும் இருக்காது. அதனாலதான் சகேயு அன்னைக்கு லூக்கா 19ஆம் அதிகாரத்துல தன்னுடைய சொத்துக்களிலே பாதியை ஏழைக்கும் அநியாயமாய் வாங்கப்பட்டதை 4 மடங்கும் திரும்ப தரவும் ஆயத்தமான. ஏன்னா அந்த சந்தோஷத்தை அவர்கிட்ட இருந்த பணம் கொடுக்க முடியல, அவரு அநியாயமா சம்பாதிச்சு வச்ச பணம் அவருக்கு தரல. இயேசு வர்றாருன்னு சொன்ன உடனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருதுன்னு உடனே வந்த சந்தோஷம் அது அளவில்லாத சந்தோஷம். இயேசு வந்தாலே அங்க ரட்சிப்பு தான். அப்ப அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தினுடைய காரியங்களை அனுபவித்தவர்கள் அவருக்குள் களி கூறுவார்கள். ஆகவேதான் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு கம்பீரம் இருக்கும். அதான் சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள அவருடைய கம்பீரம் இருக்கிறார். அப்போ நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு கம்பீரமான ஒரு வாழ்க்கை, கம்பீர சத்தம். அதாவது ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை குறித்த ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தின் வாழ்க்கையை விட இனி வரக்கூடிய மகிமையின் வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்படுது. எதை குறித்தும் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் உண்டாவதற்கான காரணம். ஆகவேதான் அவர்களால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைத்து போட்ட பொழுதும் அடித்து காயப்படுத்தப்பட்டு கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையெல்லாம் அவங்க இருந்த இடம் துதிக்கிற இடமா மாறிடுச்சு. அந்த இடத்துல அவங்க சத்தமா பாடி துதி செய்ய தொடங்கும் போது உள்ள இருக்கவங்களா ரசிக்கப்படுறாங்க. அப்ப ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் உண்டு. நீதிமானுடைய கூடாது, நீதிமான் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த சத்தம் உண்டாயிடும். அவங்களுடைய வீட்டுல அப்படி இருக்கும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமிச்சு. நீதிமான்கள் பாடி மகிழும் பொழுது, அந்த ரட்சிப்பில மகிழ்ந்து கலிகூறும் பொழுது, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் பொழுது அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிறது. அவங்க கர்த்தருக்குள்ள மகிழும் பொழுதே கர்த்தருடைய கரம் சும்மா இருக்கிறதுல அது பராக்கிரமம் செய்கிற கரம். அது பராக்கிரமம் செய்ய தொடங்குகிறது. இன்றைக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரட்சிப்புல நீங்க மகிழ்ந்து களி கொடுத்து பாருங்க. நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்புல கம்பீர சத்தத்தோட ஆண்டவரை துதிச்சு பாருங்க. கர்த்தருடைய கரம், வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது சத்துருக்கள் அவங்களுக்குள்ள விட்டு கொண்டிருந்தார்கள். பைபிளை வாசிக்கும். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், கர்த்தருடைய கரம் வெளிப்படும். இன்றைக்கும் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் நினைப்பதை காட்டில், வேண்டிக் கொண்டதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவேதான் இங்கே சொல்லுகிறார், நீதிமான்களுடைய கூடாரங்களுக்கு ரட்சிப்பின் கம்பீரம். ஏன்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினுடைய இதுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டாங்க, தாவீது அன்னைக்கே சொல்றாரு, எந்த கொள்ளை பொருளை கொடுத்தாலும் அதுக்கு ஈடே வராது.
ஆண்டுடைய சமூகத்துல நம்ம இருக்கிற சந்தோஷம். ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் வாசம் பண்ணாலும் உடைய ஆலயத்தின் வாசற்படியில தங்கியிருக்கு ஒரு நாள் எனக்கு போதும். ஏன்னா அவருக்குள் சந்தோஷப்படுறாரு. அதனாலதான் அவர் எழுதுறார், நீதிமான் பாடி மகிழ்கிறார் அப்படி. அதற்கு மைமுண்டாகட்டும். என்றைக்கும் கூட அந்த கம்பீர சத்தத்தை உடையவர்களாக நாம் காணப்படுவோம். எப்பொழுதும் அந்த கம்பீர சத்தத்தை நமக்கு. ஆகவேதான் சங்கீதக்காரன் கேட்கிறார், தான் பாவம் செய்து அந்த பரிசுத்தத்தை இழந்த போது ஆண்டுகளே ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும்பா. நான் அந்த ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாது. அந்த ரட்சிப்பு எனக்குள்ள நிலைத்திருக்கும். இந்த ரட்சிப்பு தான் முக்கியம் எனக்கு. அவ்வளவு பெரிய பதவி இருக்கு, ஆட்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்கு. ஆனாலும் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்த பொழுது ஆண்டவரே ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க, உற்சாகமா நாடி தாங்க செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறேன். நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கிறது. காரணம் அவர்கள் ரட்சிப்பை உணர்ந்தார்கள், ரட்சிப்பினுடைய மகிமையை உணர்ந்தார்கள், ரட்சிப்பினுடைய வேல்யூவை உணர்ந்தாங்க. நாமும் கூட ஒவ்வொரு ரட்சிப்பு நம்ம ரட்சிப்புடைய வேல்யூ என்று உணர்ந்தால் கிறிஸ்துவ வாழ்க்கை அது சந்தோஷமான வாழ்க்கை. கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நிச்சயமாய் பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.